ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னுடைய கெஸ்ட் மை சிஸ்டர் இன் லா மீனாட்சி. ஹலோ அண்ணி. ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்த சிஸ்டம்னு இப்போ ஒரு மூவி பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பாட்டிங்க படம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்தது சொல்லுங்க நீங்கள். படம் வந்து இட் வாஸ் ஓகே. ஐ ஒன்ட் சே இட் வாஸ் கிரேட் அண்ட் இட் வாஸ் நாட் பேட் இது. ம். ரொம்ப ரொம்ப நல்ல படம்னு சொல்ல மாட்டேன். அது ம். மாதிரி மோசம் பயங்கர வேஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்றது இல்லை. ம். இட் வாஸ் ஓகே. மூவி ஓகே. வாஸ் ஓகே. ஓகே. இதே இப்போ அந்த இப்ப நான் இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆக்சுவலி நான் ஜோதிகா இது மாதிரி ஒரு இப்போ படம் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ தெரியவே தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த படம் வருது அப்படின்னு? ட்ரெய்லர் பார்த்தேன் நான். ஓ, யூடியூப்ல ஓகே. ட்ரெய்லர் பார்த்தேன் நான். ம். எனக்கு சோனாக்ஷி சின்ஹா ரொம்ப பிடிக்கும். ம். So, அவங்க இந்த நிறைய மூவிஸ் வர்றது இல்லையே தவிர பட் ஐ ஃபீல் லைக் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ். ம். அதனால ஐ வாஸ் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் திஸ். ம். பட் ஓகே. இப்ப சோனாக்ஷி சின்ஹா கூட நம்ம லாஸ்ட் டைம் தஹாட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஆமா, ஆமா, அந்த ஜஹாட். சீரியல்ல ஆமா. எனக்கு வந்து சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமா. அத பாக்குறப்ப இதுல வந்து கொஞ்சம் ஒரு படி கீழ இருக்க மாதிரி தான் இருக்கு. மீன்ஸ் ஷி டிட்ன்ட் ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கா, அதெல்லாம் இருக்கு. அந்த மேபி அந்த ஸ்டோரியில அவ்வளோ இட் டிட் டிமாண்ட் மச் ஃப்ரம் ஐதர் ஜோதிகா ஆர் ஏன்னா ஜோதிகா இஸ் ஆல்சோ குட் ஆக்ட்ரஸ். Yeah. அவங்க ரெண்டு பேரும் ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிருக்காங்க. ம். ஸோ அதாவது ஒரு பெரிய நிறைய ஒரு சஸ்பென்ஸோ ஏன்னா எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்தையே வந்து தெரிஞ்சிருச்சு ஏதோ ஜோதிகாக்கு கனெக்ஷன் இருக்கு அந்த ஆமா. மர்டர்ல இல்லைன்னா படத்துல அப்படின்றது வேலையே எனக்கு இல்லையே. முதல்ல தெரிஞ்சிருச்சு. அது இட் வாஸ் குவைட் ப்ரெடிக்டபிள். அதனால்தான் அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. அங்கங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்லயே வந்து இட் வாஸ் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்லயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே இவளுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. இல்ல, எனக்கு அந்த இது புரியவே இல்லை. அந்த பார்ல ஃபயரு கியரு அதெல்லாம் நான் ஒன்று கொஞ்ச நேரம் இப்ப எனக்கு புரியவே இல்லை எனக்கு. எதுக்கு சும்மா தேவையெல்லாம் இப்ப இந்த பாரை காட்டுறான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு, ஓ ஓகே சார், ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்ப பேசிக்கா இப்ப கதை என்ன, இந்த ஜோதிகாவோட அண்ணன் வாஸ் ராங்லி ஃப்ரேம்டு. அதான் கதை. இப்போ ஜோதிகாவோட அண்ணன் வாஸ் ராங்லி ஆமா ஃப்ரேம்டு. ஆமா புருஷனுக்கு கால் போச்சு. புருஷனுக்கு கால் ஆமா. போச்சு. அவனை காப்பாத்த போய் அதுல வந்து அந்த ஒரு கால் பொண்ணு வேற ஒரு பொண்ணை காப்பாத்த போய் போய் அவனுக்கு வந்து அவனுக்கு கால் போச்சு. போயிடுது. ஸோ இப்போ பழி வாங்குறா. அதான் கதை இப்போ. ஆமா. ஓகே. அவன் பிரதர் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். பிகாஸ் ம். லைக் நோ ஒன் ஃபைட்ஸ் ஆமா, ஃபார் ஆமா. ஹிம். அது ம். சிஸ்டம்ல போய் மாட்டிக்கிறான் அவன். ம். ஓகே, ஓகே. அது பட் இது ஆம், அந்த லீகல் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது படத்துல உங்களுக்கு? அது இதுல ஓகே. அது கூட இப்ப ஆக்சுவலி ஜீல ஒரு இது வந்துச்சு. வாட் இஸ் இட், கிரிமினல் ஜஸ்டிஸா ஏதோ ஒண்ணு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். So, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் சோனாக்ஷி டிட் வெரி வெல் இன் த கோர்ட் ரூம் சீன்ஸ். அது எனக்கு அந்த இது எனக்கு புரியவே இல்லை இப்போ. ஸோ இப்ப படத்துல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிகா வந்து ஃபர்ஸ்டே இப்ப எல்லாம் பிளான் பண்ணிட்டாவ. ரைட். ஆமா சோனாக்ஷியை வச்சு தான் ஆமா இப்ப நம்ம கேம் ஆட போறாங்க. முன்னாடியே முடிவு ஆமா பண்ணிட்டாவ. இல்ல ஆமா. அந்த கார்ல இப்ப மீட் பண்றாங்க, தற்செயலா மீட் இல்ல, அது கூட பிளான், கிடையாது எல்லாமே பிளான். கிடையாது. எல்லாமே பிளான். எல்லாமே எல்லாம். பிளான்ட். ஆக்சுவலி அவ வந்து அந்த 10 கேஸ் அவங்க அப்பா ஜெயிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? சோ அவளுக்கு அந்த ஒவ்வொரு கேஸுமே வந்து லைக் ஜோதிகா தான் வந்து அவளுக்கு வர்ற மாதிரி she makes sure that she gets those cases. கடைசியா தான் அவங்க அப்பாவோட அந்த கேஸ் வர்ற மாதிரி அந்த அதாவது இவளை வச்சுதான் ப்ளே பண்ணணும்ட்டு she plans everything actually. இல்ல பை, அது எனக்கு புரியல. இப்ப இந்த 10 கேஸுங்கிற டீல் வந்து அப்பாக்கு பொண்ணுக்குள்ளதான் இருக்காது. ஆமா ஆமா. ஜோதிகாக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. அது தெரியல அது எனக்கு. தெரியல. அது வந்து ம். என்னன்னு தெரியல. பட் ஷி மேக்ஸ் ஷூர் லைக் ஏன்னா அவ வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அவர் லீகல் பெரிய லாயரா இருந்து அவங்க லீகல் ஃபார்ம் வச்சிருந்தாலும் இவ்வளவு சோனாக்ஷியை வந்து அவர் எடுக்கல. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் மெட்டல் அது அது அப்படிங்கிறாரு. அது புரியுது. ஆஹ் லைக் நோ நெப்போட்டிசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஆமா அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்படின்னு. ம். சோ அதனால அப்ப இவ ஷி ஹாஸ் டு வின் கேசஸ் இல்லைங்களா? ம். சோ அதுக்காக வந்து ஷி அரேஞ்சஸ். பட் 10 டீல் பேசுறது வந்து ஐ டோன்ட் நோ. ம். பட் அந்த கேசஸ் எல்லாமே வந்து இவதான் அரேஞ்ச் பண்ணா. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்ல அவ சோனாக்ஷியுமே இவள்கிட்ட ஜோதிகாட்ட பேசுறப்ப சொல்வா, அது எப்படி எனக்கு வந்து இந்த எல்லா ரிலேட்டட் கேஸும் என்கிட்டயே வந்திருக்கே, இது வந்து கொஞ்சம் ப- ஒரு இதுவா இருக்கு இல்லையா அப்படின்பா. இல்ல இல்ல நீயா நினைச்சுக்கிற அப்படின்னு சொல்லுவா இவ. ஆஹ் அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டுக்கு வருவா இல்லையா இப்ப சோனாக்ஷி ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரி நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத எப்படி ஆச்சு அவருக்கு அப்படின்னப்ப அந்த மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட், ஆச்சு பட் இட் ஆக்சிடென்ட். வாஸ் நாட் இட்ஸ் இஸ் ஃபால்ட் அப்படின்பா. அது சொன்னப்பே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி இது ஏதோ வந்து லிங்க் இருக்கு. சோனாக்ஷிக்கு அவங்க அப்பாவுக்கும் இவருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஏதோ சம் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ம். அது அப்புறம் அந்த இன்னொரு சீன்ல கூட இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். ஒரு scene I forgot.
அதுலயுமே வந்து கண்டிப்பா வந்து இவங்க சோனாக்ஷிக்கும் அதாவது இவருக்கு வந்து ஏதோ இந்த இன்சிடென்ட்க்கும் இதுக்கும் கேஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அது. இன்ட்ரெஸ்ட் இல்ல அதான் பட் அதுல வந்து இப்ப இந்த படம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லயே வந்து இப்ப இப்ப ஆன்லைன்ல என்ன பெரிய பிரச்சனைனா வந்து ஜோதிகா வந்து ஷி வாஸ் டூயிங் எ வெரி அடல்ட் ரோல். அவ அஃபேர் காட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர பெரிய கூத்து ஓடிட்டு இருந்துச்சு. நீ பாத்தீங்களான்னு தெரியல. ஆஹ் அது ஏன் எதுக்கு இல்ல அந்த போர்ஷன் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு ஒரு இப்ப இன்ஸ்பெக்டரை மயக்கிறதுக்கே காரணம் வந்து அவன் ஃபேக் எவிடன்ஸ் வைக்கிறது தான். அதுக்கு அந்த ஒரு ஆமா விஷயத்துக்காக தான் அது எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் வீடா இருந்தது. எனக்குமே ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a bit stretched. அது இது தேவையே இல்லைன்னு தேவையில்லை எனக்கு அப்படின்னு. ஆமா. தோணுச்சு. தேவையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு எனக்கு அது. ஆக்சுவலி பார்த்தனா அவ வந்து அந்த இவனோட அந்த பில்டரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றா, யார் யாரோ வச்சு, அப்புறம் அந்த ஒரு ரிப்போர்ட்டர் வச்சு அந்த வீடியோ எல்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஓகே, பண்றா. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்ல ஓகே. when she can do all that without compromising, எக்ஸாக்ட்லி. இதுக்கு மட்டும் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? அதனால எனக்கும் அது புரியல, அது ஏன் அப்படின்னு. அதான் சோ அதான் அத அது வந்து ஐ ஃபெல்ட் இட் அது வாஸ் ஒருத்த நாட் கமெண்ட் போட்டிருக்கான் ரிக்வயர்ட். கீழே அந்த ரிவ்யூல. சோ அது இப்ப என்ன சொல்ற, புருஷனோட அண்ணன் தான் முக்கியங்கிற, அதானே அதான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி. அது தேவையில்லைன்னு தான் எனக்கும் தோணுச்சு எனக்கு. எனிவன் கேன் டூ தட். என்ன அத ஒரு எவிடன்ஸ் பிளான் பண்றதுக்கு அதான் போலீஸ் பெரிய காசு சாதாரண கொடுத்து கூட சமாச்சாரம். பிளான் பணம் கொடுத்து கூட காசு பணம் கொடுத்து கொடுத்து கூட பண்ணி பண்ணிருக்கலாம். அதான் அது சொல்றேன், என்னன்னு காசு தெரியல. கொடுத்து கூட பண்ணிருக்கலாம் அவ. அது அது ஏன்னு தெரியல. அது ஆக்சுவலி நானே கேட்க நினைச்சேன் டேரக்டர் அந்த பிளாட் இதுக்கு அந்த சம்பந்தமே இல்லைன்னு. அவளே போய் அஃபேர் இருக்கிறா, அப்புறம் அவளே கட் பண்ணிடுறா அதை. ஆஹ் அது எனக்குமே எனக்கு அது வந்து இட் வாஸ் நாட் வெரி கன்வின்சிங் ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா. அதுலயும் அவ லாஸ்ட்ல சோனாக்ஷி அந்த ஒரு ஆர்கியூ பண்றப்ப சொல்வா, இதுக்காக நீ வந்து ஆமா. உன்னையே இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டியானா என்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே ஆஹ் நான் கொடுக்க அதான் படு முடியும் கொடுத்தேன். அப்படிங்கிற. somehow I felt like I mean it didn't gel well with the என்னமோ அதான் அவ அந்த சொல்றாங்க. அது ஒரு பயங்கர ஒரு வீக் பாயிண்ட். இப்ப இப்ப யாரோ ஒரு 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 பெரிய ஒரு மினிஸ்டர் இருக்கான், அவனை அட்ராக்ட் ஆஹ் பண்ண அந்த மாதிரி தான். ஓகே, எக்ஸாக்ட்லி. இவன் சாதாரண போலீஸ்காரன், பெரிய பெரிய அதுதான் மினிஸ்டர். எனக்கும் புரியல. சும்மா ஒரு சின்ன எவிடன்ஸ் பிளான் பண்றதுக்காக ஏன் வை should use a இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங், தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங். புரியல. அதை விட வந்து பட் அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி லைக் அது லைக் பிரிட்டி குட் ஆக்சுவலி. ஜோதிகா அண்ட் சோனாக்ஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் எல்லாமே எஸ் நல்லா இருந்தது தட் வாஸ் ஆக்சுவலி. நைஸ். நல்லா ஆக்சுவலி இருந்தது. சொல்ல போனா the story was not கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட்டிங் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் இருந்திருக்கலாம் பெட்னா. பட் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபால்ஸ் ஐ ஃபீல் ஜோதிகா அண்ட் சோனாக்ஷி பண்ணதுனால தான் இது இந்த அளவுக்கு நமக்கு கரெக்ட். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் குட். இல்லைன்னா இட் would have been very bland. அவங்க ரெண்டு அதுல பேரும் நல்லா பண்ணதுனால தான். அது இன்னொன்னு இன்னொன்னு ஃபெல்ட் வியர்ட் வாஸ் இப்ப இப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, சோனாக்ஷியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த ஆஹ் அது என்னன்னே புரியல எனக்கு. அது என்ன கேரக்டர், எனக்கும் எதுக்கு சத்தியமா வரான்? புரியல. எதுக்கு அது வரான்? என்னன்னே எனக்கு புரியல. ஐயோ தமாஷா அவனே இருந்து. வரானா, அவங்க அவன் அப்பா வந்து இவள்ட்ட இருந்து ஏதோ இது விஷயம் வேணுங்க. திருடணும்னு சொன்னானா அதுக்காக போறானா. அதுவுமே சுத்தமா எடுக்கவே இல்லை. அவனோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா அதை பாக்குறப்ப ஆக்சுவலி அவளோட பிரதரோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. பிரதர் வாஸ் குட், பிரதர் வாஸ் குட். எனக்கு அட்லீஸ்ட் அது பிடிச்சிருந்தது. லாஜிக் இருந்தது, அதுல அது லாஜிக் இருந்தது. அதே மாதிரி அவனுக்கு லைக் கொஞ்சம் தே ஷோ லைக் ஹி ஹாஸ் அ கான்சியன்ஸ். அப்பா விட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். பட் அவன் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல சொல்றான், தப்புன்னு புரியுது, "I have-" அப்பா பண்றது தப்புன்னு தெரியுது அவனுக்கு. தங்கச்சி ஹெல்ப் ஆஹ் பண்றான் வந்து, அவன் அது அது தங்கச்சி ஹெல்ப் பண்றான். தங்கச்சிக்கு வந்து அவன் அதுவும் சொல்றான், அதாவது உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல எனக்கு இல்ல அப்படிங்கிறான் அவன். அப்படின்னு. சோ அதே மாதிரி அவன் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த கோர்ட்ல அவங்க அப்பாட்ட இருந்து அந்த கோர்ட்ல ஆர்கியூ பண்ணிட்டு வெளியில வர்றப்ப அப்ப பேசுறப்ப வந்து இவன் பிரின்சஸ் கூப்பிடுவா, அவ திரும்பி கூட பார்க்காம போயிடுவா. அப்ப இவன் சொல்லுவான் அசுதோஷ் பவர்க்க, நான் பிரின்சஸ் கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்கும்னு, உங்களை இல்லைனாலும் அவளுக்கு பிடிக்கும்பா அப்படின்பா அவன். ஸோ தட் வாஸ் நைஸ். ஐ லைக் த பிரதர் கேரக்டர் ஆக்சுவலி. அந்த பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் எனக்கு சுத்தமா எனக்கு இல்ல பிடிக்கலன்ட்டு இல்ல, அதான் அது பெருசா அது இப்ப எடுக்கல. இப்ப இந்த சுனாக்ஷி வந்து பயங்கர ஸ்மார்ட்டான கேர்ள், தைரியமான பொண்ணுங்கிறான். அண்ட் ஷி சோ டம் இனஃப் டு ஃபால் ஃபார் திஸ் கை. அந்த லெட் உள்ள அதெல்லாம் அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் என்ன புரியல எனக்கு என்னன்ட்டு. அதே மாதிரி திஸ் கை இஸ் ஹர் ஃபாதர்ஸ் அசிஸ்டன்ட், ஆமா. சச் a பிக் ஷாட் லாயர் அண்ட் ஸ்மார்ட் கை. இப்படி நம்ம பொண்ணு கிட்ட அவனுக்கு அஃபேர் இருக்குன்னு அவனுக்கு தெரியாமலா இருக்கும் அவனுக்கு. சோ ஏதோ இல்ல அவங்க தெரிஞ்சா அப்பாக்கு அனுப்புறான் தெரியாம அவன். ஆமா. அது அப்புறம் பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்றாங்க அவன். அதெல்லாம் பார்த்தா இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவனே வந்து தெரிஞ்சுதான் அவன் சொல்றா இல்லையா, அப்ப உங்க யார் இதை என்ன அனுப்ப சொன்னாங்கன்னு நினைச்சேன், உங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதெல்லாம் வந்து எனக்கு அந்த இட் குட் த கேரக்டர் குட் ஹவ் பீன் ரிட்டன் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு, பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர். பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர். பட் எனக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்னா, இப்ப இந்த தப்பனா தப்பிச்சிட்டான் முன்னாடியே என்ன. ஆமா. ஆக்சுவலி இப்ப இந்த கௌரவம் படம் மாதிரி தான், அந்த சிவாஜி கௌரவம் படம் மாதிரி தான் அது. ரைட். அது பாத்தீங்கன்னா அதான் தப்பனா தப்பிச்சிட்டான், பண்ணா தப்புக்கு மாட்டிக்கிறான் கடைசியில அவன்.
ஆமா. ரைட். அது மாதிரிதான் கட்சியில பாத்தீங்கன்னா அது இப்ப இது கௌரவம் அதே படம் மாரி எனக்கு அந்த இடத்துலயுமே கொஞ்சம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவன் அவன போலீஸ் பிடிச்ச உடனே இவன் அசுதோஷ் கோவாரிக்கர் வந்து கேட்பான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும், டோன்ட் ஹைட் எனிதிங் அப்படின்ட்டு ரொம்ப சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவான் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம், எனக்கு அந்த பொண்ணு தெரியவே தெரியவே தெரியாது. தெரியாதுமா. அதுக்கப்புறம் லைக் சோனாக்ஷி ஃபைண்ட்ஸ் அவுட் தட் லைக் ஹி ஹஸ் கிவன் ஆமா. அ ஃபிளாட் அண்ட் ஆல் தட். அது இவனுக்கு தெரிஞ்சுட்டு அப்ப அசுதோஷ் கோவாரிக்கர் நான் அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட அந்த பழைய கேஸ்ல இருக்கவங்க யார்கிட்டயும் கான்டாக்டே வச்சுக்க வேண்டாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு. So that means even he knows இல்லைங்களா? ஈனோஸ். ஆமா. சோ அது வந்து இட் இஸ் வெரி கான்ட்ரடிக்டரி. இவன் கேக்குறான் உனக்கு சொல்லுனா அவன் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறான், இவனும் அதை அக்செப்ட் ஒத்துக்கிறான். பண்ணிக்கிறான். ஒத்துக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட அந்த கேஸ்ல இருக்கவங்க யாரோடவும் நீ எதுவும் கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு. சோ அது வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் இது கொஞ்சம் அது பட் ஏதாவது இது அவ்வளவு பண்ணிருக்கலாம். ஒரு ஸ்மார்ட் லாயர் கடைசியில பார்த்தா வெரி வெரி டம் திங்ஸ்ல இது பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட். பட் அந்த இதே பட் ஏன்னா இவங்க ஸ்மார்ட் லாயர் காட்டுறான். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல அவன் தப்பிச்சதே வந்து பணம் கொடுத்தோ இல்ல மிரட்டி கிரட்டி தான் தப்பிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் இதுல. ரைட். இது மாதிரி ஆமா. ட்ரை பண்ணி தான் தப்பிச்சிருக்கான். பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை அவன். ரைட். ஸோ பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை அதுல. ஸோ அது இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு இந்த தமிழ் சினிமா ஜோதிகா நல்ல ஒரு பப்ளியா பார்த்துட்டு இதுல ஒரு ரொம்ப சீரியஸான ரோல். அதுதான் கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் ஆக்சுவலி இன் திஸ் மூவி லைக் சோனாக்ஷி இஸ் த மெயின் லீட் மாதிரி தான். ஷி ஒன்லி பிளேஸ் செகண்ட் ஃபில். ஸோ அதுவே எனக்கு வந்து லைக் அண்ட் இட் வாஸ் நாட் தட் பவர்ஃபுல்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜோதிகா வந்து நம்ம எல்லாமே ஒரு லீடா தான் பார்த்திருப்போம். ஈவன் த ரீசெண்டா வந்த தமிழ் மூவில ஷி வாஸ் நாட் அ டிபிக்கல் ஹீரோயின்னாலும் லைக் ஷி வாஸ் ஸ்டில் லைக் லைக் ஒரு வெயிட்டி கேரக்டர்ல தான் அவ பிளே பண்ணிருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டப்பா காஃப்டல்ல அவ நடிச்சிருந்தா இல்லைங்களா? ஆமா. அதுல வந்து அதுலயும் சீரியஸ் ரோல் தான் அது. சபனாஸ் இல்ல அந்த சபனாஸ்மி வாஸ் தி சென்டர் பீஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நிமிஷா சஜயன் அண்ட் அதர்ஸ் எல்லாரும் கூட இருந்தாலும் லைக் ஏதோ ஒரு ஜோதிகாவோட ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டுட் அவுட் அமங் த க்ரௌடுன்னு வச்சுக்கோங்க. பட் இதுல வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த டப்பா என்னன்னு எனக்கு கேட்டர்லயும் வந்து தெரியல. ஷி ஹேட் அ வெரி குட் ரோல். அதுலயும் வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த இவ இப்ப வேலைக்காரி வந்து லேட்டா வருவா வீட்டுக்கு என்ன வந்து அஹ் ஜோதிகா சொல்ல வாங்க 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 வண்டிங்க நான் சாப்பாடுலாம் வச்சுட்டேன் சாப்பிட்டு போங்க அப்படிப்பா. நல்லா இருக்கா? காணா தயாரா காக்கே ஜாவும் மீன். அதாவது எனக்கு அது ரொம்ப ஒரு வீடா அந்த ஜோதிகா பாக்குறதுக்கு எனக்கு என்னடா நம்ம இந்த இது இது குஷி கிஷி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு சீரியஸான ஒரு ரோல் பண்றா. அஃபேர் என்னங்கடா அப்படின்னு. பட் ஆக்சுவலி இல்ல அதுதாங்க. அந்த சி அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப அந்த தம்பிக்காக அவ இவ்வளவு பண்றான்னு சொல்றாங்க. பட் அந்த தம்பியா அண்ணனா அக்காவுக்கும் அண்ணன் தானே அது அண்ணன். அண்ணன் அதான் சோ அந்த பிரதருக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்கிற மாரி எந்த ஒரு இதுவுமே அது காமிக்கல பாருங்க. கரெக்ட். அது கரெக்ட். அந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு ஒன்லி சும்மா ஒரு லைக் காமிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ஆ மாண்டாஜ் சாங் மாதிரி அது ஆ சம்திங் ஏதோ அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ சீன்ஸாவது காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி இப்ப அவளுக்கும் அவ ஹஸ்பண்ட் இப்படி பேரலைஸ் ஆயிட்டான். அது வந்து இட் ஹஸ் டீப்லி அஃபெக்டட் ஹர். அதெல்லாம் ஓகே. So, but at the same time, she is having an affair with somebodyங்கிறப்ப it dilutes the இதுங்கிற மாதிரி எனக்கு அந்த பட்டுச்சு. அதான் அது ஒரு பெரிய டிராபேக் எனக்கு. அது என்னடா சம்பந்தமே இல்லை, எதுக்குடா எதுக்குன்னு. ரைட். எனக்கு வந்து அது எனக்கு வந்து அதுதான் சொல்றேன். சி அவ வந்து ஆக்சுவலி அந்த இவள அந்த மாடல் இனாயாவ வந்து இவ தான் மர்டர் பண்றாங்கிற மாதிரி அவ சோனாட்சி கட்டத்துல அதுவும் சொல்றா. காட்டல படத்துல. காட்டல எப்படி சும்மா காட்டல இவ சொல்றான் அவ்வளவுதான். சொல்றா. அவ்வளவுதான். சொல்றா அவ்வளவுதான். சோ அதுக்காக நீ அவளை கொன்னுட்டியா அப்படின்னு கேட்பா. இன்னசென்ட்டா இருக்க ஒருத்தங்கிற மாதிரி அவ ஒன்னும் இன்னசென்ட் கிடையாதுன்னு அப்புறம் இவ சொல்றா. See, அந்த அளவுக்கு ஒரு someone is burning with urge to take revengeனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே காமிக்கலையே. அது வந்து எனக்கு என்னமோ ஐ ஃபெல்ட் அதெல்லாம் காமிச்சிருந்தா கொஞ்சம் ஜோதிகா கேரக்டர் ஆக்சுவலி நல்லா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அது எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஒரு கிளர்க் ஒரு ஸ்டெனோ மாதிரி இருக்கா. சோ அதெல்லாம் அதே மாதிரி அந்த கோர்ட் ரூம்ல அவ வின் பண்ற சீன்ஸ் எல்லாம் கூட சோனாக்ஷி பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் there was nothing dramatic about any நத்திங் of the டிராமாட்டிக். cases which கரெக்ட். she was arguing. ஏன்னா இது வந்து ஒரு கோர்ட் ரூம் டிராமா சீரிஸ் மூவி தான் இது. ஸோ அப்படிதான் எடுத்திருக்கான். அதெல்லாம் பட் வந்து அது கொஞ்சம் பெருசா ஒண்ணும் இல்லை. கரெக்ட். புரியுது எனக்கு. ஆ இப்ப இந்த ஜேபி மாதிரி ஒரு இது இல்ல. ஒரு இப்ப ஜேபிஎம்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆ ஒவ்வொரு சீன் அதுதான் கோர்ட்ல ஒவ்வொரு சொல்றேன். சீனும் பயங்கரமா இருக்கும். ஆ, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல அதுல. அந்த ஜீல வருது தட் வாஸ் நைஸ் ஒன். ஐ திங்க் கிரிமினல் ஜஸ்டிஸ் நினைக்கிறாரு பேர் எனக்கு மறந்துச்சு. விக்ரந்த் மாசி நடிச்சது ஆமா ரொம்ப அது நல்லா பாத்துருக்கேன். இருந்தது அது. ம். தட் வாஸ் நைஸ் ஒன். சி அதுல பாருங்க இட்ஸ் கோர்ட் ரூம் சீரிஸ் அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்ல இது இல்ல, பாத்தீங்கன்னா. நிறைய சரி நிறைய ரிவெஞ்ச் இது இருக்கு. இந்த ஸ்டோரினாலும் இந்த மனோஜ் பாஜ்பாய் நடிச்ச ஒரு 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 அது ஒரு ஆ படம் கூட ஒன்று இருக்கு. அதுவும் செம்மையா கரெக்ட். படம் பேர் ஞாபகம் இல்ல எனக்கு.
அது இது நான் பார்த்திருக்கேன். ஏக் பந்தா காஃபி है सिर्फ एक बंदा சம்திங் काफी. அது செம்மையா இருக்கும் அதுவும். See, that Right. was a real life இது இல்லைங்களா அது based on real life story ரியல் and ஸ்டோரி தான். Manoj Bajpayee was powerful அதுல. அமேசிங். ஸோ ம். அந்த மாதிரி இல்லை, பட் சொன்ன மாதிரி இப்போ இந்த சோனாக்ஷி ஜெயிக்கிறா அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஒரு நமக்கு அந்த விக்டரி நமக்கு நம்ம இப்ப நமக்கு ஃபீல் ஆகல நமக்கு. அவ ஜெயிக்கிறா அதுதான் சொல்றேன். அப்படிங்கிறது. எதுவுமே பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசோக் கோவாரிக்கர் வந்து இஸ் சக்சஸ்ஃபுல் சச் அ பிக் சக்சஸ்ஃபுல் லாயர், இஸ் சோ அஃபெக்ஷனேட் டு ஹிஸ் டாட்டர் அண்ட் ஆல் தட். பட் அந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட் வந்து அவனுக்கு இருக்கு. சோ அதுவுமே ஆக்சுவலி ரொம்ப எல்லாம் காமிக்கல. பாத்தீங்கன்னா அப்ப அவன் சொல்லுவான் அவ அந்த கேஸ எடுக்கணும் நான் தான் அதை ஆர்கியூ பண்ண போறேன்றப்ப இவ சொல்லுவா இல்ல ஆப்ட் அவுட் ஏன் வந்து உன்னோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா உன்னை ஏன் போடுறான்னா என்ன வீக் ஆக்கிறதுக்காக தான் உன்னை போடுறான் அப்படின்றப்ப ஷி கெட்ஸ் வெரி அப்செட் அவ சோனாக்ஷிலாம். சோ தட்ஸ் அ பேட்ரியார்கல் இது. அதுதான் அவ அப்பவும் அந்த கேப்பா அதாவது அவங்க அண்ணன் அவன்லாம் வந்து எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் மட்டும் வந்து வை ஷுட் ஐ ஸ்லாக் சோ மச் டு கெட் யுவர் அப்ரூவல்ங்கிற மாதிரிலாம் அவ கேட்கறா. ஸோ ஐ ஃபீல் ஈவன் அதாவது ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா காமிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த மூவி பட் ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் நாட் லாஸ்ட். கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு. ம். எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. So இப்ப இந்த படம்லாம் வந்து நேத்து முடிவு பண்ணி இப்ப நாளைக்கு எடுக்கிற படம் கிடையாது. எவ்வளவோ ம். பிளானிங் இருந்திருக்கும், எவ்வளவோ டிராஃப்ட் இருந்திருக்கும், எல்லாம் ம். தாண்டியும் இந்த மாதிரிலாம் தப்பு ம். பண்றது ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் எனக்கு. ரைட். அப்படா இல்ல அது அது இப்ப இப்ப இந்த கண்டென்ட் அவ்வளவு கம்மின்னு அர்த்தம் இப்போ. ரைட். கண்டென்ட் அவ்வளவு இல்ல, மக்களுக்கு ஏதாவது அதுதான் தே சே இல்லைங்களா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் இதுல வந்து த ஸ்கிரிப்ட் குட் ஹேவ் பீன் இம்ப்ரூவ்ட். மீன் தட் வுட் ஹவ் மேட் இட் பெட்டர் ஆக்சுவலி. அந்த எப்பவுமே கதை நல்லா இருந்தா நடிக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது ஒண்ணு. அதே மாதிரி அவங்களுக்கும் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். இப்ப நீங்க 12th ஃபெயில்லாம் எடுத்துக்கோங்க, தட்ஸ் ஆல்சோ ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஒரு இதுதான். பட் அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இட் வாஸ் ஃபைன். த காஸ்டிங் வாஸ் பெர்ஃபெக்ட், த ரைட்டிங் வாஸ் பெர்ஃபெக்ட், எல்லாமே நல்லா இருந்தது. இப்ப தஹாட் கூட பாருங்க, சோனாக்ஷி நடிச்சதுல ஐ லைக் இட் வெரி மச். அதுலயும் ஒன்னு ரெண்டு கொஞ்சம் இட் குட் ஹவ் இல்ல பீன் அத இப்ப பெட்டர். இப்ப இப்ப இந்த ஹார்ட் தான் இப்ப இப்ப இந்த மம்முட்டி படத்துல வச்சு இப்போ கலம் கவல் பாத்தீங்களான்னு தெரியல நீங்க. இல்லையே. பாருங்க சம படம் அதுவும். அதே ஸ்டோரி தான் அது. தஹாதோட ஸ்டோரி தான் அதுவும். ஓ ஓகே. அப்படியே அப்படியே அதே அதே மாதிரி ஒரு கிரைம் அதே மாதிரி எல்லாம் அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ ஓ அதோட தாக்கம் வந்து அப்ப அதுல இருந்திருக்கு. ஐ திங்க் இப்ப ஓகே. தாட் பார்ட் 2 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்ல இப்போ. அத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னாங்க வருதுன்னு தான் அதான் சொன்னாங்க. இட்ஸ் கோனா கம். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். அது பார்க்கணும் அது. ஸோ அதான். ஸோ அப்ப என்ன அப்ப சிஸ்டம் வந்து இப்ப என்ன பாஸா ஃபெயில் அப்ப தோத்து போச்சுங்கிறீங்க கோர்ட்ல. ஆமா எனக்கு தெரிஞ்சு இட் குட் ஹவ் பீன் பெட்டர் அவ்வளவுதான். பட் இட்ஸ் நாட் வெரி போரிங். டைம் வேஸ்ட்னு சொல்ற அளவுக்கு டைம் இல்ல. வேஸ்ட் கிடையாது, நல்லா இருந்தது. பட் ஆஹ் அந்த ஜோதிகாவோட இதுதான் எனக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப நல்ல ஒரு ஜாலியா பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு சீரியஸான ஒரு ரோல் எனக்கு பார்க்கறது எனக்கு இல்ல வீடா இருக்கு எனக்கு. அவ ஷி ஹஸ் டன் She ஈவன் has done a அதர் good கைண்ட் ஆஃப் job, ரோல்ஸ். good job. பட் ஸ்டில் இட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஆக்சுவலி இப்ப சோனாக்ஷியும் பரவாயில்ல, இவளும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் தேடின அமேசிங் ஜாப். கொடுத்த ரோல் அவ்வளவுதான், அந்த என்ன பேராமீட்டர்ஸோ அதுல தேடின குட் ஜாப் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஆக்சுவலி இது வேற யாராவது நடிச்சிருந்தா இது ரொம்ப ஃபிளாப் ஆயிருக்கும் ஃபிளாப் என்ன ஆயிருக்கும். கேட்டீங்கன்னா. இவங்க ரெண்டு எக்ஸாக்ட்லி. பேரும் பண்ணதுனால தான் எக்ஸாக்ட்லி. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது. ஐ போட்டுச்சு. மீன் இட் ஹஸ் கம் அக்ராஸ் கம் அவுட் ஓகே. இல்லைன்னா வேற யாராவது நடிச்சிருந்தா இந்த அளவுக்குலாம் இது இருந்திருக்காது. சோனாக்ஷி இஸ் a வெரி குட் ஆக்ட்ரஸ். எனக்கு வந்து வெரி அவ குட் ஆக்ட்ரஸ். ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் அவ வந்து இந்த டிப்பிக்கல் ஹிந்தி ஹீரோயின் ஸ்டீரியோ டைப் கிடையாது கிடையாது அவ. கிடையாது கிடையாது. ஸோ அதனால தான் அவளுக்கு மூவிஸ் வரலையே தவிர பட் ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி ஃபைன் ஆக்ட்ரஸ். அவங்க ஜானர்ல இப்ப வித்யா இல்ல பாலன்லாம் அவ லைக் பாத்தீங்கன்னா she didn't even try all those roles. I don't think that she tried the glamorous Hindi role. ட்ரையே பண்ணல ஆஹ் அவ. அவ அவ ரொம்பலாம் அந்த மாதிரி ட்ரையே பண்ணல. ட்ரையே அவள் பண்ணல அவ. ஃபர்ஸ்ட் தபங் வந்து அது மோர் இவனோட சல்மான் கான் மூவி சல்மான் தான், இந்த மூவி மூவின்றதுனால தான். ஓடுச்சு அது. ஸோ இல்ல she has done அதுக்கப்புறம் amazing எனக்கு roles. She's very talented. செம்ம talented. ஸோ அதனால அந்த ஐ திங்க் அந்த இவன் கூட ராஜ்குமார்னு ஒரு படம் வந்தது இவன் கூட, ஹிந்தி படம். சாரி கேஃபால் சார் ஒரு படம். ஸோ இவனோட அந்த படம் கரெக்ட் தான் வி கரெக்ட் கேன் சே ஒரு கமர்ஷியல். மற்றபடி எல்லா கரெக்ட். படமே வெரி ஸ்டாண்டர்ட் செட். ஷாஹித் கபூரோட நடிச்சது ஆமா. அது நான் நல்ல பார்க்கல ஒரு இதான். ஆக்சுவலி. நல்ல படம் ஆக்சுவலி, செம படம் அது கூட. ஸோ ஓ நான் பார்க்கல. எனக்கு அதை அந்த பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நைஸ். பண்ணிட்டு ஸோ ஷீஜன் லைக் வெரி வெரி குட் ரோல்ஸ் தான் சொல்லலாம். நான் கிளாமரஸ் ரோல் தான் பண்ணிருக்கா மெயின்லி. இஸ் வெரி என்ன சார் அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். So, நான் அதுக்காகவே ஆக்சுவலி இதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோனாக்ஷிக்காகவும் ஜோதிகாகவும் தான் பார்த்தேன் இந்த சீரீஸ். இட் குட் ஹவ் பீன் பெட்டர். அதுதான் இட் குட் எனக்கு. ஹவ் பீன் பெட்டர். ஸோ இதை பத்தி பேசலாமா ஒரு 5 minutes நம்ம எக்ஸாம் பத்தி?
ஐயோ! வெரி டிசப்பாயிண்டிங் வெரி சொல்ல போனா. டிசப்பாயிண்ட். கண்டிப்பா ஃபெயில் தான் அது. ஆக்சுவலி அதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஏன்னா அது ரிலீஸ் ஆன டைம் தான் இந்த நீட் பேப்பர் கேஸ்லாம் இப்ப இந்தியால ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி அத கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா சூப்பரா அது செம்ம இல்ல ஹிட் ஒரு ஆயிருக்கும் நல்ல அது. அதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல கான்செப்ட். ஆ, இப்ப இந்த பேக் ஸ்டோரி இருக்குல்ல, இப்ப இந்த தங்கச்சி அந்த அக்காவும் தம்பி அந்த செம்ம ம். கேரக்டர் அது. நல்லா வர்றான் படிக்கிறான் பழி வாங்குறாங்க நல்லா எடுத்திருக்கலாம். எ- ஆக்சுவலி எனக்கு எ- அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்க்கு அப்புறம் எனக்கு வந்து நான் ரொம்ப வேற ஏதோ நல்லா ரொம்ப இதுவா வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்தேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி டிசப்பாயிண்டட் அது. இல்ல அது அதுல அதான் அவங்க ஒருத்தன் கேக்குறான், ஏன்டா டேய், இந்த அதித்திக்கும் துஷாராக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ வந்து அ டிஎஸ்பிங்கிற எவனுமே கண்டுபிடிக்க மாட்டீங்களா, என்னடா நியாயம் பண்றீங்க. ரைட். ஏன்னா இது எவ்வளவு காமெடியா இருக்குல்ல இது. அவ பாட்டு போய் ஊர்ல போய் டிஎஸ்பி டிஎஸ்பி அட்லீஸ்ட் ஒரு 8 கிட்னா கூட ஒத்துக்கலாம், சரி போனா போது 10ஓட 11 டிஎஸ்பியா பதவி கேட்கறா, எவனும் கேட்கல. ஆ அதுதான் எனக்கும் புரியல. அதுலயும் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் அவள வந்து நான் பாத்துட்டேன்னா, ஒருத்தன் வந்து பாத்துட்டும் வந்து பார்த்து அவன் வந்து ஏதோ குவைட்டாவே இருக்கான். ஆஹ் See, அதெல்லாம் எப்படிப்பா? என்னமோ. ஒரு இப்ப நான் வந்து எஸ்பி ரேங்க் நான் வந்து என்னோட ரேங்க மாத்தி சொன்னேன்னா கூட ஒரு சந்தேகம். ஓகே. அதனால நம்ம கேட்க மாட்டோம். ஆளே மாறி இருக்குன்னா அது எப்படி ஆளே கேட்க மாருக்கு முடியும்? ஸ்டேச்சர் ரைட். அவ டாலா இருக்கா, இவ ஆ, குள்ளமா இருக்கா, இவ ஆ, பேசிக் இதே போயிடுச்சு அதுல. ஆ எனக்கு என்னமோ அது ரொம்ப துஷாராவுமே நல்ல ஆக்ட்ரஸ் அவ. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் அண்ட் ஆஃப் அத டைம். விட அந்த வந்து அதித்திக்கிற ரோலே இல்ல பாத்தீங்கன்னா. என்ன ரோல் இருக்கு சொல்லுங்க, ஒண்ணும் கிடையாது ரோல். ஆ என்ன ஒண்ணுமே ரோல்? கிடையாது. வேஸ்ட். ஆனா இன்டர்வியூ மட்டும் கொடுக்குறாங்க, இது நான் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ரோல், அச்சீவ் வச்சா ஆ. புச்சான்னு. என்னடா டேய். நிஜமா எனக்கு வந்து அதாவது அத சீரிஸ் ஆரம்பிச்சுட்டோமேன்னு கடைசியில 2 எபிசோட் பார்த்து முடிச்சேன் நான். எனக்கு அத ஒரு பெரிய ஒரு நான் 2, 3 நாள் கழிச்சு தான் நான் ஆக்சுவலி அத பார்த்து முடிச்சேன் நான். ஒரு இல்ல 2 எனக்கு டேஸ் கழிச்சு அது தான் பார்த்தேன். எனக்கு அதுவும் புரியல. சோ இப்ப என்ன சொல்றான் அவன், இப்ப எக்ஸாம் ஹால்ல இப்ப அங்க பரீட்சை எழுதுறாங்க, ரைட். ம். சோ இவன் என்ன பண்றான், இப்ப அந்த அந்த ஆன்சர் ஷீட்லாம் இப்ப மாத்தி வச்சிடறான் அவன். தட்ஸ் வாட் தேர் சேயிங், ரைட். ஆ அந்த ஸ்கேம், அதாவது ஸ்கேம் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு என்ன ஸ்கேம் அப்படின்றதுல. அதாவது வந்து அந்த ஆன்சர்ஸ இவங்க வந்து சொல்லிடுறாங்க. தே ஸ்டீல் த கொஸ்டின் பேப்பர். சோ அத வச்சு இவங்க காசு குடுத்து வர்றவங்களுக்குலாம் வந்து அந்த ஆன்சர்ஸ குடுத்துடுறாங்க. பட் அந்த அந்த மாதிரி அதாவது கார்ல அவங்களோட சொல்றான்ல ஆன்சர் அவன், ஷீட். கார்ல சொல்ல சொல்ல அவன் எழுதிட்டே ஆ வரானே, அதான் 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 அர்த்தம் ஆமா, இப்போ. ஆமா. அ. அந்த எனக்கு ஆன்சர். தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் மேபி இப்ப இந்த நீட் ஸ்கேம் இப்ப வராம இருந்திருந்தா, இந்த மாரிலாம் வந்து ஒரு எக்ஸாம வந்து சிஸ்டம பீட் பண்ண முடியுமா? அப்படின்னு ஐ வுட் ஹவ் பீன் டவுட்ஃபுல். பட் இப்ப நீட் ஸ்கேம் இப்ப இந்தியால நடந்துட்டு இருக்கிறத பார்த்தேன்னா, எனிதிங் இஸ் பாசிபிள்னு தான் இருக்கு. அதை நீட் நான் பார்க்கல. இப்ப என்ன பேப்பர்லாம் ஸ்கேம் இந்தியால, இப்போ என்ன ஸ்கேம் இந்தியால? அந்த நீட் எக்ஸாம் ஆமா இருக்கு ஆமா. இல்லைங்களா? ஆ. அந்த மெடிக்கல் அட்மிஷனுக்கு. ம். சோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஓ ஆயிடுச்சு. லீக் ஆயிடுச்சு, ஓகே ஓகே. லீக் ஆயிடுச்சு. சி இவன் வந்து இப்ப எல்லா மெடிக்கல் காலேஜஸும் அதுக்கு முந்தியாவது ஈச் ஸ்டேட் ஹேட் தேர் ஓன் சிஸ்டம். அதெல்லாம் கிடையாதுன்னு நீ சென்ட்ரலைஸ் பண்ணிட்டான். சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு வந்து அது தென் இட் ஷுட் பி a ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்லைங்களா? அதுல இவ்ளோ ஒரு இத வச்சுட்டு இப்படி பேப்பர் லீக் ஆகுற அளவுக்கு பண்ணிட்டு, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அ ஆர்மி இது ஏர்கிராஃப்ட் தான் போய் பேப்பர வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சென்டர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அ ஐ மீன் திஸ் இஸ் வெரி சேட் ஆக்சுவலி. இது வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப, இப்ப நம்பலாம் படிக்கிறப்ப எப்படி மார்க்ஸ் பேஸ் பண்ணி இருந்தது. காசு குடுத்து வாங்குறதுக்குன்னு தேர் வாஸ் அ மேனேஜ்மென்ட் கோட்டா. அந்த மாரியே வச்சுட்டு போங்களேன். இப்படி நீ வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இப்ப ஹால்ஃப் த பீப்பிள் பீப்பிள் வித் மனி ஆர் ஆக்சஸ் வந்து தே கெட் த ஆன்சர் ஷீட்ஸ் ஆர் கொஸ்டின் பேப்பர்னா அப்புறம் என்ன இருக்கு? அதுவும் இல்ல இல்ல, பாவம் இந்த இப்ப நம்ம நான் ஊர்ல படிக்கிற காலத்திலே ஐஐடி உண்டு. மெடிசின்னா இந்த நான் படிக்கிற காலத்துல சொல்லுவாங்க, இப்ப இந்த பேப்பரை சேஸ் பண்ணலாமாங்க, ரைட். அப்பெல்லாம் அவ ஃபேமஸ் அப்ப அது. 12th ஆக்சுவலி ஐ 12th. ரிமெம்பர். ஏன்னா அப்பல்லாம் நம்மளுக்கு வந்து 12th மார்க் தான் வந்து இட் யூஸ் டு பி டிசிசிவ். சோ அதனால அந்த 12th மார்க் எல்லாம் வந்து அவங்க இந்த 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 ஸ்டேட்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வாங்குறாங்க அங்க அப்படின்னு அங்க வரும் நியூஸ் அப்பப்ப. பட் இதெல்லாம் வந்து இப்ப அந்த அளவுக்கு வந்து இப்ப அந்த நீட் ஸ்கேம் வந்து எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. அது இப்ப ஒரு 10 டேஸா அது நியூஸ்ல பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்கு. இப்ப ஆக்சுவலி அதனால வந்து அவர் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து நீங்க நீட் இனிமேலும் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. See, what is the guarantee that it is going to be foolproof the next time? ஏன்னா people are preparing for these NEET and IIT exam, JEE examனா right from their 8th standard. ஸோ ஒரு 5 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு 1 வீக்ல டிசைட் பண்ணி இனிமேல் இதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் டக்குன்னு கொண்டு வரது வந்து பாவம். இப்ப அந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பாவம் பாவம். ஆயிடுறாங்கல்ல.
தமிழ்நாட்டிலே நீட்டுக்கு அதுக்கு தானங்க அப்போஸ் பண்ணாங்க. டக்குன்னு கொண்டு வந்தாங்க. சோ தட் அதாவது சிபிஎஸ்இல படிக்கிற பசங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜஸா இருக்கு. ஸ்டேட்ல படிக்கிறவங்களுக்கு அது இல்ல. அதனால நீங்க டக்குன்னு கொண்டு வரக்கூடாதுன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னமும் நம்ம அத நீட் எல்லாம் அப்போஸ் பண்றதுல அர்த்தமே இல்ல. இஃப் யூ ஃபீல் லைக் வி ஆர் ஸ்லைட்லி பிலோ த நேஷனல் ஆவரேஜ், வி ஷுட் ஒன்லி இம்ப்ரூவ். யூ கேனாட் பிரிங் டவுன் த ஆவரேஜ். சரிங்களா? சோ வி ஷுட் இம்ப்ரூவ் அண்ட் ஐ திங்க் தமிழ்நாடு இஸ் டூயிங் பெட்டர் தான் நினைக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல அந்த அதெல்லாம் நீட் பாலிடிக்ஸ் இல்ல அதெல்லாம் அதான் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல இட் இஸ் பீன் பொலிட்டிசைஸ் தான் ஐ பாலிடிக்ஸ் ஃபீல். தமிழ்நாடு இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் நீட்டை வந்து கிராக் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க எல்லாம் தே ஆர் நாட் சில்ட்ரன் வித் கிரேட் ஃபினான்ஷியல் பேக்கிங் ஆர் எனிதிங். சரி இப்ப இப்ப இந்த எக்ஸாம் வெப் சீரிஸ்ல இதெல்லாம் காமிச்சிருக்கலாம். ரைட், இப்ப என்ன பாதிப்பு அதெல்லாம் காமிச்சிருக்கலாம். ஆ எனக்கு அதான் புரியல. நீ சினிமானா கூட ஒத்துக்கலாம், சரி ஒரு 2 hours டைம் இருக்கு அவ்வளவுதான் முடியும்ட்டு. வெப் சீரிஸ் நிறைய எடுத்திருக்கலாம். ரைட், நிறைய காமிச்சிருக்கலாம். என்னமோ அதே விட்டாங்க அவங்க. மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டான ஒரு பையன் வந்து ஒரு கொலகாரனா அந்த மாதிரி ஒரு ருத்லெஸ் பர்சனா மாறுறது என்னால வந்து ஏத்துக்கவே முடியலங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு வந்து அது ஓகேன்னு எனக்கு தோணல. எனக்கு அது தெரியல ஆமா அது எப்படி. அது ஒரு ஆக்சுவலி அது ஒரு நல்ல கேரக்டர், அது நல்ல கேரக்டர் அது. ரைட், அவன் ஏன் வரான், அம்மா சாகுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ம், இருந்தது பாக்குறதுக்கு. ம், அந்த அக்காவுமே பார்த்தோன்னா டக்குன்னு காமிச்சிட்டான், அக்கா யார் அக்கா அப்படிங்கிறது. ம். ரைட், அந்த கேரக்டர் ஒன்றும் பெரிய வெயிட் இல்லை அதுல. அக்கா யாரு, ஆமா. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சதெல்லாம் எதுவுமே ஒரு நம்ம எதுவுமே மனசுல எதுவுமே பதியல நமக்கு. அதே மாதிரி துஷாரா அந்த கேரக்டரே படத்துல பதியல. பிளஸ் வந்து அந்த ஊட்டின்றதுனால அந்த போட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அது அந்த மாதிரி ஒரு பேக்ராப் அதெல்லாம் வச்சு இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அது. எனக்கு அந்த அதுவுமே அந்த ஐடி சீரீஸ்ல ஃபேஸ்ல தான். எனக்கு பிடிச்ச ஒரே சீனு, அந்த அதித்தி ஃபோன் பண்ணும்போது இப்போ பிடிக்கிறாள்ல அவ. ரைட், அப்பதான் நான் இப்ப நான்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு வந்து நாங்கெல்லாம் எக்ஸாம் எழுதுறேன், இப்படி பண்றாளேங்க. அது அது ஒரு இது இருந்தது. அப்ப கஷ்டத்தை பார்த்து அவனும் ஃப்ராடா இருக்கான், அந்த போலீஸ்காரன் ஃப்ராடா இருக்கான். நம்ம போலீஸ்காரன ஃப்ராடா இருக்கா. தமாஷா. அது என்னமோ எனக்கு தெரியல. அது வந்து ஃபர்ஸ்டே அதாவது மேஜர் பிளாட்டே வந்து சரியா ஆமா அவங்க எழுதல கரெக்ட். அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. சரி தட்ஸ் வாட் நான் இப்ப நிறைய பார்க்கறதால எனக்கு என்ன தோணுது, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes டெஸ்ட் இப்ப நம்மள பிடிக்கணும், போயிட்டு டெஸ்ட்ல அப்படியே எங்கேஜஸ் இல்ல அதுல இருந்து அப்புறம் வேஸ்ட். ரைட், அது இல்ல இவங்க யாரும் ஆக்சுவலி பண்ண இதுல மாட்டேங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்லாம் ஐ ஃபீல் லைக் தே ஆர் பில்டிங் இன்டு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த தேர்டு ஃபோர்த் வர்றப்பே எனக்கு வந்து ஓகே ஒன்னும் பெருசா இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. நேத்து நான் அவன் பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்க பாருங்க, Z5ல வாரண்ட்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. ஓ ஓகே. வாரண்ட்னு இப்ப இந்த ஹீரோ வந்து ஒரு ஒரு டேரக்டர் அவரு. அவர் வாய்ஸ் தான் கொஞ்சம் வீடா இருந்தது எனக்கு. மற்றபடி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் ஆக்சுவலி. ஓ ரொம்ப ஓகே ரொம்ப ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பார்ப்போம். வேற என்ன பாட்டிருக்கீங்க இது தவிர? தவிர நான் வேற ஏதோ ஒண்ணு பார்க்கணும். நான் இன்னும் கர்த்தவ்யா பார்க்கவே இல்லை. அது கூட வந்து இவன் சைஃப் அலி கான் நல்லா பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் நாட் அப் டு த மார்க்ன்ற மாதிரி தான் சொல்லி ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கான். பட் அது நான் பார்க்கணும்னு பார்த்தேன், நினைச்சேன். நான் வந்த அன்னைக்கே பார்த்துட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே மூவி. பட் பார்க்கல. டக்குனு அதான் முடிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. அது ஓகே எண்டிங் வாஸ் டூ குவிக் ஃபார் மீ. பட் இட்ஸ் a குட் மூவி. ஓகே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மூவி அது. ஓகே. அது எனக்கு பார்க்கணும்னு வச்சிருக்கேன். அப்புறம் இது இந்த நியூரம்பர்க் பாத்தீங்களா மூவி? அதுவும் அது பார்க்கணும். அது இருக்கு, பார்க்கணும் கொஞ்சம். ஆஹ் அதுக்கெல்லாம் அது ஒரு மூடு ஜஸ்ட் வரணும். ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா நான் அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தேன். ஆஹ் எனக்கு அது பார்க்கணும்ட்டு ஏன்னா ரொம்ப அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பயங்கர ஸ்டார்டட். ஒரு என்ன சொல்றது, ஹெவியான மூவியா இருக்கும் அது. So அதெல்லாம் உட்காந்து ஆமா. பார்க்கறதுக்கு ஒரு மூடு வரணும், இல்லைன்னா சும்மா பார்க்க முடியாது. ரமி மாலிக் வந்து எனக்கு பிடிக்கும். இஸ் பிடிக்கால நான் அவன் அவன் அன்கன்வென்ஷனல் ஆக்டர் ஹி இஸ். அன்கன்வென்ஷனல். பட் அந்த மாதிரி இவனுமே நல்ல ஆக்டர். ஸோ ஐ பெரிய வாண்டட் டு ஆக்டர் அவன், சான்ஸ் see that. எல்லாம். ஸோ ஐ வாண்டட் டு see. அது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். 10 minutes ஐ லைக் இட் ஆக்சுவலி. ஸோ அது பார்க்கணும். அது அதுவும் இந்த கர்த்தவ்யாவும் கொஞ்சம் எனக்கு டைம் இல்ல. ஸோ இது இந்த டூர் வேற 2 நாள் போயிட்டேன். அதனால குட் குட். வேற என்ன அது சொல்லுங்க? பார்க்கணும். என்னமே அப்புறம் எப்ப வர்றீங்க இந்தியாவுக்கு? டிசம்பர் தாங்க. டிசம்பர் குமார் ஓகே 68th. ஓகே குமார் 68th. ஓகே. ஓ ஓகே ஓகே. ஐ டென்ட் நோ தட். ஓகே அது வரணும் அது. அதான் பிளான் இப்போதைக்கு. ஓகே ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டாப் So, பண்றேன். அதான் சரி இந்த தேங்க். டூர் எல்லாம் வந்து இப்ப சொன்னாங்க. நீங்க வந்து இப்ப மீனாட்சி உங்களுக்கு எல்லாம் ஏஜ், ஏன்னா என் கூட வரவங்க எல்லாம் கொஞ்சம் ஏஜ் தான். இப்ப நாங்க மந்த்ராலயம் போனதெல்லாம் 60, 65 அவங்க சொன்னாங்க. நீங்க போறதுன்னா பத்ரி, நேபாள் அதெல்லாம் இப்பவே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், பத்ரியாவது எனக்கு அதாவது இந்த டூர் குரூப் தான் இருக்காங்க. நேபாள் வந்து ராஜு நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. So, நேபாள் கூட அதான் இப்ப ஃபர்ஸ்ட் திங். பிரீத்த விட போன ஹஞ்சனா. ஹஞ்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் நேபாள் தானே, நேபாள் தானே. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கோ. அதை இப்போ போன பார்க்கணும். பசுபதிநாத்
பார்க்கணும். அது போனா இப்பதாங்க சீசன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ரொம்ப வின்டர் எல்லாம் போனானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வின்டர்லாம் முடியாது. ஆஃப்டர் சம்மர் தான் போகணும். நவம்பர்லாம். போனா சம்மர் தான் ஆ. போகணும். அது அதே பார்ப்போம். மாரி அது உங்களுக்கு பத்ரி வந்து உங்களுக்கு செப்டம்பர்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர்ல க்ளோஸ் பண்ணாங்கன்னா, இது அக்ஷய திருதியைக்கு தான் திறப்பாங்க. இப்ப சொன்னாங்க. நீங்க போறதுன்னா நீங்க ஜூலை, ஆகஸ்ட்ல போயிட்டு வாங்க அப்படின்னு. பாப்போம் இருக்கு. ஆனா டைம் இல்ல. இப்ப ஏன்னா எனக்கு மாமாவையும் தனியா விட்டுட்டு போறது லைக் கரெக்ட் கரெக்ட். சம்ஒன் ஹேஸ் டு பி அட் ஹோம். இப்ப முதல்ல மாரி இல்ல. அதுக்கு முந்திலாம் நான் இல்லன்னா கூட மாமா இருந்துப்பாங்க. இப்ப வந்து ஆமா இப்ப நான் 2 நாள் போனது மதிய லீவ் போட்டாங்க 2 நாளு. So நம்ம ஒவ்வொரு டைமும் போறப்ப அவங்க லீவ் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ wherever I plan now from now onwards it has to be only the weekends. So that Raju is at home. யாராவது இவர் என்ன ராஜண்ணா பரவாயில்லையா இப்போ? ஓகே. ரெக்கார்ட் ஸ்டாப் ஏன் பண்ணிடுறேன். அவங்க இதுல